Welcome back to PS Marvelous Spoken English. It is easy to follow. Before the class, subscribe my channel, click the bell icon, touch all option. You will receive all my notifications. Thank you for watching. And in this section, let us see how to use may, where to use may, as well as might. May can be used for giving permission and getting permission, as well as for possibility. You can use may or might in the same places. இருக்கலாம் என்று சஜஷனாக கூறும் பொழுது மே அல்லது மைட் பயன்படுத்தி கொள்ளலாம். He may be in his office. அவன் ஆஃபீஸில் இருக்கலாம். He might be having lunch. அவன் லஞ்ச் சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். He might be having lunch. Ask Mary. She might know. அவளிடம் கேளுங்கள், மேரியிடம் கேளுங்கள், அவளுக்கு தெரிந்தாலும் தெரிந்திருக்கலாம். She might know என்றால் அவளுக்கு தெரிந்தாலும் தெரிந்திருக்கலாம். மே யூஸ் பண்ணும் இடங்களில் மைட் போட்டுக்கொள்ளலாம். ஸ்ட்ராங்கர், மைட் இஸ் ஸ்ட்ராங்கர். இது உண்மையாக இருக்கலாம் என்றால் இட் மே பி ட்ரூ ஆர் இட் மைட் பி ட்ரூ என்று கூறிக்கொள்ளலாம். இட் மே பி ட்ரூ ஆர் இட் மைட் பி ட்ரூ. நெகட்டிவில் இட் மே நாட் பி ட்ரூ, அதர்வைஸ் இட் மைட் நாட் பி ட்ரூ. உண்மையாக இருக்காது, இட் மே நாட் பி ட்ரூ. ஒரு சந்தேகத்தில் கூறுவது மே மைட், ஒரு பாசிபிலிட்டி இருந்தாலும் இருக்கலாம் என்று கூறும் பொழுது மே மைட் பயன்படுத்த வேண்டும். ஐ எம் நாட் ஷுவர் வெதர் ஐ கேன் லெண்ட் யூ மணி, ஐ மே நாட் ஹாவ் எனஃப் மணி. எனக்கு உனக்கு கடன் கொடுக்க முடியுமா என்று ஷுவராக இல்லை, என்னிடம் அவ்வளவு பணம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஐ மே நாட் ஹாவ் எனஃப் மணி, என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது, போதுமான அளவு பணம் இருக்காது என்று ஒரு டவுட்டில் கூறுவது ஐ மே நாட் ஹாவ் எனஃப் மணி. தட் மீன்ஸ் ஐ டோன்ட் ஹாவ் எனஃப் மணி. ஐ டோன்ட் நோ வேர் டு ஸ்பெண்ட் மை சம்மர் ஹாலிடேஸ், ஐ மே கோ டு சுவிட்சர்லாண்ட். எனக்கு எங்கே சம்மர் ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்ணுவது என்று தெரியவில்லை, ஒருவேளை நான் சுவிட்சர்லாண்ட் போகலாம் என்றால் ஐ மே கோ டு சுவிட்சர்லாண்ட், அதர்வைஸ் ஐ மைட் கோ டு சுவிட்சர்லாண்ட். when you go out take an umbrella, it might rain. வெளியே போகும் பொழுது அம்பர்லா கொண்டு போ, மழை பெய்தாலும் பெய்யலாம், அல்லது இட் மே ரெயின், மழை பெய்தாலும் பெய்யலாம். பீட்டர் மே நாட் கம் டு த பார்ட்டி. பீட்டர் வருவது ஒரு சந்தேகத்தில் இருக்கும் பொழுது பீட்டர் மே நாட் கம் டு த பார்ட்டி. அதில் கொஞ்சம் பாசிபிலிட்டியும் இருக்கிறது, வந்தாலும் வரலாம். சந்தேகத்தோடு அவன் வரமாட்டான் என்று கூறும் பொழுது பீட்டர் மே நாட் கம் டு த பார்ட்டி என்று கூற வேண்டும். ஐ ஹாவ் நாட் டிசைடட் வாட் டாபிக் டு டேக் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், ஐ மே டேக் பாசிவ் வாய்ஸ், அதர்வைஸ் ஐ மைட் டேக் பாசிவ் வாய்ஸ். அடுத்த வகுப்பில் என்ன எடுப்பது என்று இன்னும் நான் டிசைட் பண்ணவில்லை, பாசிவ் வாய்ஸ் எடுத்தாலும் எடுக்கலாம். ஐ மே டேக் பாசிவ் வாய்ஸ், அதர்வைஸ் ஐ மைட் டேக் பாசிவ் வாய்ஸ். மே கேன் பி யூஸ்டு ஃபார் கெட்டிங் பெர்மிஷன். மே ஐ கோ, நான் போகலாமா. மே ஐ கெட் இன், நான் உள்ளே வரலாமா. மே ஐ ஆஸ்க் யூ சம்திங், மே ஐ சஜஸ்ட் யூ ஒன் திங், நான் உனக்கு ஒரு சஜஷன் சொல்லவா, நான் என்னிடம் ஒன்று கேட்கலாமா என்று கேட்கும் பொழுது மே ஐ ஆஸ்க் யூ சம்திங், மே ஐ சஜஸ்ட் எனிதிங். மே இன்ட்ரடியூஸ் யூ டு த பிரின்சிபல், பிரின்சிபாலிடம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா. These are all some examples for using may to get permission. For granting permission also you can use may. Permission கொடுப்பதற்கும் நாம் may பயன்படுத்தலாம். You may go, நீ போகலாம். You may get in, நீ உள்ளே வரலாம். You may use my mobile, என்னுடைய மொபைலை யூஸ் பண்ணி கொள்ளலாம். may பயன்படுத்தும் இடத்தில் கேனும் பயன்படுத்தி கொள்ளலாம், மைட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ மே ஹெல்ப் யூ என்றால் பெர்மிஷன் கேட்பது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா. ஹீ மே ஹெல்ப் யூ என்றால் அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம் என்று ஒரு பாசிபிலிட்டியில் கூறுவது. ஹீ மே நாட் ஹெல்ப் யூனா அவன் பண்ண மாட்டான் என்று ஒரு இம்பாசிபிலிட்டி. ஒன் மோர் திங், யூ கேன் ஆஸ்க் மே ஐ ஹெல்ப் யூ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா, அதர்வைஸ் கேன் ஐ ஹெல்ப் யூ, உனக்கு ஹெல்ப் பண்ணவா, ஷால் ஐ ஹெல்ப் யூ, எனிதிங் யூ கேன் ஆஸ்க். இது வேண்டும் என்றாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். More examples for using may and might. May I help you? Might I help you?
May I ask you something? Might I ask you something? Ravi might not like the present. Ravi may not like the present. He might be working late. He may be working late. Might I use your car? May I use your car? We thought it might rain. We think it may rain. These are all simple examples for using may and might. Follow this, practice this, subscribe. Thank you for watching, and you can give your comments in my commentary box. And for online classes, you can contact me in the following phone number 6383805110. Thank you. All the best.